ஒரு கிறிஸ்தவ நண்பர் இப்படி ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கார். அதாவது பழைய ஏற்பாட்டில் பல கட்டுக்கதைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் விளக்கம் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இப்படி ஒரு கேள்வி அவர் கேட்டிருக்கார். அது என்னன்னு திரையில் பாருங்கள். சார் வணக்கம், நீங்கள் சொல்வதெல்லாம் சரி என்று ஏற்றுக்கொண்டாலும் உலகிலேயே அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக அதிகமான நோபல் பரிசுகளை வென்ற அறிவாளிகள் நிறைந்த யூதர்களுக்கு தெரியாதா பைபிள் கட்டுக்கதை என்று? ஆனால் தீவிரமாக அவர்கள்தானே பழைய ஏற்பாட்டை பின்பற்றுவதாக தெரிகிறது. குழப்பமாக உள்ளது. அதாவது யூதர்கள் அவர்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்காக நிறைய நோபல் பரிசுகளை வென்றிருக்காங்க. அவங்களுக்கு தெரியாத பைபிள் கட்டுக்கதை அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு அறிவு இருக்குது அப்படின்னா அந்த பைபிளை படிக்கும்போது, பழைய ஏற்பாட்டை படிக்கும்போது அதில் இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருமே. இருந்தாலும் அவங்க தீவிரமாக அதை பின்பற்றுறாங்களே, இது எப்படி? இதுக்கு காரணம் என்ன? குழப்பமாக இருக்குதுன்னு கேட்குறாரு. இது ஒரு நல்ல கேள்வி. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் தான் இந்த வாதத்தை கொண்டு முன் வைப்பாங்க. உலகத்தில் இருக்கிற பெரிய விஞ்ஞானிகள், நியூட்டன், ஐசக் நியூட்டன் ஒருத்தர் இருந்தார். அப்புறம் பிளைஸ் பாஸ்கல் அப்படின்னு ஒரு கணித மேதை இருந்தார், தத்துவஞானி. இவங்கெல்லாம் கூட கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பி இருக்கிறாங்க, பைபிள் கடவுளுடைய வார்த்தைன்னு சொல்லி அவங்க அதையும் பின்பற்றியிருக்காங்க. அவ்வளவு ஞானிகள், அவ்வளவு அறிவு உள்ளவர்கள் கூட கிறிஸ்தவம் உண்மைன்னு நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா கிறிஸ்தவ மதம் உண்மையானது, அதில் சத்தியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் வாதம் செய்கிறத பார்த்துருக்கோம். அதனால் இப்படிப்பட்ட அந்த வாதம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் அறிவாளியாக இருக்கிறார், பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கார், அவரே கிறிஸ்தவத்தை பின்பற்றார் அப்படின்னா கிறிஸ்தவம் உண்மையான மார்க்கம்தான் அப்படிங்கிற அந்த வாதம் இருக்குது. இது எப்படி தப்பான வழியில் நம்ம நடத்திட்டு போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது அவசியம். இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க. இவர் எழுதியிருக்கார், யூதர்கள் நிறைய நோபல் பரிசுகள் வாங்கியிருக்கிறாங்க விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்காக. அந்த அளவு அறிவு இருக்கிற அவங்களுக்கு பழைய ஏற்பாடு தவறானது, கட்டுக்கதைகள் உள்ளது அப்படிங்கிறது தெரியாதா அப்படின்னு கேட்குறாரு. இப்போது யூதர்கள் மட்டுமில்லை, கிறிஸ்தவர்கள் ஏராளமானவர்கள் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. சரியா? அப்போது அவ்வளவு அறிவுள்ளவர்கள் கிறிஸ்தவர்கள். அவங்க பைபிளை உண்மையான கடவுளுடைய வார்த்தை நம்பியிருக்காங்க இல்லையா? புதிய ஏற்பாடு கடவுளுடைய வார்த்தை அப்படின்னு நம்புகிறாங்கல்ல. அப்படின்னா புதிய ஏற்பாடு உண்மைன்னு தானே எடுத்துக்கணும் இல்லையா? இப்போ புதிய ஏற்பாடு உண்மைன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா யூதர்கள் ஏன் அதை நம்ப மாட்டேங்கிறாங்க? யூதர்கள் நிறைய பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க, அந்த அளவு அறிவாளிகள் அப்படிங்கிறது தானே இவருடைய கேள்வி. அந்த யூதர்கள் பழைய ஏற்பாட்டை நம்புகிற மாதிரி புதிய ஏற்பாட்டை ஏன் நம்புறதில்லை? இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. இயேசு தான் மேசியா அப்படின்னு நம்பாமல் இனிமே தான் மேசியா வரப்போகிறாருன்னு அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது நோபல் பரிசு நிறைய வாங்குற அளவு அறிவாளிகளாக இருக்கின்ற கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாடை கடவுளுடைய வார்த்தை இயேசு கடவுள் அப்படின்னு நம்புகிறாங்க. ஆனால் மிக அறிவாளிகளாக அதிகமான நோபல் பரிசுகளை வென்ற யூதர்கள் புதிய ஏற்பாட்டை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, இயேசுவை கடவுள்னு நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன புரிய வருது? ஒருத்தர் மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவருடைய மத நம்பிக்கையை சரியாக இருக்கும்னு எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா யூதர்களுடைய மத நம்பிக்கையும் சரின்னு சொல்லணும், கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையும் சரின்னு சொல்லணும். ஆனால் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்குது. இவங்க இயேசுவை கடவுளுங்கிறாங்க, அவங்க இயேசுவை கடவுள் இல்லைங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, முஸ்லீம்கள் நிறைய பேர் நோபல் பரிசுகள் வாங்கியிருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன முடிவுக்கு வர்றது? அவ்வளவு அறிவாளிகளாக இருக்கின்ற முஸ்லீம்கள் குரானை இறை வார்த்தைன்னு நம்புகிறாங்க. ஆனால் குரான் பைபிளுக்கு எதிராக இருக்கு. இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு குரான் சொல்லுது. அப்போ அவ்வளவு அறிவாளிகளாக நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவு ஞானிகளாக இருக்கின்ற அந்த முஸ்லீம்கள் குரானை நம்புகிறாங்களே இறை வார்த்தைன்னு. அதை வச்சு குரான் தான் கடவுளுடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கலாமா? அப்படி ஏற்றுக்கிட்டா இந்த முரண்பாடு இன்னும் அதிகமாகும். ஏன்னா யூதத்துக்கு எதிராக கிறிஸ்தவம் இருக்குது, கிறிஸ்தவத்துக்கு எதிராக இஸ்லாம் இருக்குது, இஸ்லாமுக்கு எதிராக யூதமும் கிறிஸ்தவமும் இருக்குது. அதோடு நிற்கல, இந்துக்கள் நிறைய பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க, கணிதத்தில் வாங்கியிருக்காங்க, இயற்பியலில் வாங்கியிருக்காங்க, விஞ்ஞானத்தில். அப்போது அவங்களும் ஞானிகள் தானே. அவங்க பகவத்கீதையை நம்புகிறாங்க, ராமாயணத்தை நம்புகிறாங்க, இந்து மதத்தை பின்பற்றுறாங்க. அப்படின்னா இந்து மதம் உண்மையான மார்க்கம், கடவுளுடைய மார்க்கம் அப்படின்னு ஏற்றுக்கலாமா? கிறிஸ்தவர்கள் அதை ஏற்றுக்குவாங்களா? கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உலகத்தில் ஞானியை தெரிந்து கொள்ளாமல் கர்த்தர் பைத்தியக்காரர்களை தெரிந்து கொண்டார், அறிவில்லாதவர்களை தெரிந்து கொண்டார் அப்படின்வாங்க. அப்போ மட்டும் டைலாக் பேசுறது அப்படி. ஆனால் மற்ற நேரத்தில் எத்தனையோ ஞானிகள், அறிவாளிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், அதன் மூலமாக கிறிஸ்தவம் என்பது உண்மையான மார்க்கம் என்று நிரூபணமாகிறதுன்னு வேற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது யூதர்களும் நோபல் பரிசு வாங்கக்கூடிய அறிவாளிகள், கிறிஸ்தவர்களும் நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவு அறிவாளிகள், முஸ்லிம்களும் நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவு பெரிய அறிவாளிகள், இந்துக்களும் யூதர்களைப் போல, கிறிஸ்தவர்களைப் போல, முஸ்லிம்களைப் போல நோபல் பரிசு வாங்கக்கூடிய அளவு பெரிய அறிவாளிகள்.
அப்போ விஞ்ஞானத்திலும் கணிதத்திலும் பொருளாதாரத்திலும் மருத்துவத்துறையிலும் ஒருவர் பெரிய ஞானியாக இருக்கிறார், அறிஞராக இருக்கிறார், நோபல் பரிசு வென்றிருக்கிறார் என்பதை வைத்து அவருடைய மத நம்பிக்கை சரியானதாக இருக்கும், அவர் நம்புகிற புனித நூல் உண்மையானதாக இருக்கும் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. அப்படி ஒருவேளை முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் உண்மை அப்படின்னு நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கும். அது ஒரு முரண்பாடு. ஏன்னா ஒவ்வொரு மதமும் ஒன்றுக்கொன்று முரண்பாடான கொள்கைகளை, கோட்பாடுகளை போதிக்குது. இது இந்த பக்கம் போக சொல்லுது, அது அந்த பக்கம் போக சொல்லுது. அப்போ ஒரு விஷயத்தை நாம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் விஞ்ஞானியாகவோ, கணித மேதையாகவோ, பொருளாதார நிபுணராகவோ, மருத்துவ அறிஞராகவோ இருப்பதை வைத்து அவருடைய மத நம்பிக்கை சரியானதாக இருக்கும் என்று முடிவு கட்ட முடியாது. மத நம்பிக்கை என்பது, கடவுள் நம்பிக்கை என்பது மனிதனுடைய அறிவை அடிப்படையாக கொண்டு வருவதல்ல. உண்மையை சொல்லப்போனால் மத நம்பிக்கை மனிதனுடைய அறிவுக்கு எதிரானது. எல்லா மதங்களுமே மனிதனுடைய அறிவுக்கு எதிரான கதைகளையும் கற்பனைகளையும் அபத்தங்களையும் தான் தங்கள் மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளாக வைத்திருக்கின்றன.